தமிழ்நாட்டில் ஃபார்முலா 4 கார் பந்தயம் மிகப்பெரிய சர்ச்சையை உருவாக்கி இருக்கு. அது நடைபெற விதமே சர்ச்சை. அதை தாண்டி இதுக்கு 240 கோடி ரூபாய் பணம் தமிழக அரசினுடைய நிதி ஒதுக்கப்படுது. இது கேட்டா அந்நிய முதலீடுகளை ஈர்க்கிறதுக்கும் இந்த கார் பந்தயத்தை பார்க்க வரவங்க அந்நிய நாட்டுல இருந்து நமக்கு மூலதனம் பண்றாங்கன்றாங்க. இது என்ன காதல பூசுத்துற வேலைன்னு தெரியல. தேர்தல் நிதியா இவங்க பிபி ரெட்டிட்ட 85 கோடி ரூபாய் வாங்குறாங்க. அதுக்கு 3 மடங்கு இந்த கிராமத்திலாம் மொய் விருந்து வச்சா 10 ரூபா வச்சா 20 ரூபா வைக்க மாதிரி இவங்க 3 மடங்கு திருப்பி இந்த நிதியை கொடுக்குறாங்க. யார் அப்ப வீட்டு காசு எடுத்து கொடுக்குறாங்கன்னு தெரியல. இந்த நிவேதா பெத்ராஜுக்காகவும் பிபி ரெட்டிக்காகவும் அது ஹைதராபாத்ல இருந்து அவங்க நடத்துற கார் நிறுவனத்துக்காகவும் தமிழ்நாட்டில் பிரபலமே இல்லாத கார் பந்தயத்தை நடு ரோட்ல வச்சு நடத்துறீங்களே, இப்படிப்பட்ட ஒரு ஈனத்தனமான செயல் மக்களை ஏமாற்றுவது மட்டுமல்ல, தமிழகத்தை கொள்ளையடிக்கக்கூடிய இந்த சமூக நீதி காவலர்களை நீங்கள் ஏன் ஆதரிக்கிறீர்கள்? சிந்திக்க வேண்டும். மாற்றத்திற்கான பயணம் இது. மாற்றம் உறுதி. மறந்து விடாதே.